எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறேன் என்று பகவத்தை பின்னாலே இதோ உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எசப்பா எங்கள் வாய்களுக்கு காவல் வைங்க, எங்களுக்கு காவல் வைங்க. எங்கள் மாம்சங்களை நாங்கள் சிலுவையில் அடைகிறோம், எங்கள் சுயங்களை சிலுவையில் அடைகிறோம். ஆவியானவர் எங்களை நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் சொல்லுங்கள். கடந்த நாளில் திருப்தியாயிருங்கள் என்று சொல்லக்கூடியதான தலைப்பின் கீழாக சில 2 பாயிண்ட்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திருப்தி, அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதனால் திருப்தி என்று சொல்லக்கூடியதான 2 பாயிண்ட்களை பார்க்க முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம 3வது பாயிண்ட் கடந்து செல்வோம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 65 4வது வசனம். சங்கீதம் 65 வசனம் 4. யாராவது உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டில் நன்மையால் திருப்தியாவோம். ஆமென். இந்த நாளில் 3வது பாயிண்ட்க்கு நாம் கடந்து செல்வோம். இந்த 3வது பாயிண்ட் என்ன சொன்னால், கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு செல்வதினால் திருப்தி. ஆமென். அப்போ கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு செல்வதினால் திருப்தி. நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம். எப்படி வரோம்? ஆராதிக்க வருகிறோமோ? இந்த ஆராதனை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆராதனை அப்படின்றத வந்து சில ஊழியக்காரர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தப்பான சில காரியங்களை வச்சுட்டாங்க. எப்படின்னா, ஸ்டேஜ் முழுதும் கலர் லைட் இருக்கணும், கலராக புகை வரணும், பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், பெரிய பிஎஸ் சிஸ்டம்ஸ் இருக்கணும், நிறைய ஃபிலிம் பிளேபேக் சிங்கர்ஸ், மூவி பிளேபேக் சிங்கர்ஸ் இருக்கணும். அப்புறம் பாஸ்டர் வந்து அங்கே நின்று என்ன பண்ணணும், மைக்கை கையில் பிடிச்சிக்கிட்டு பாட்டு பாடி குதிச்சு வலது காலை தூக்கு, இடது காலை தூக்கு, வலது கை தூக்கு, இடது கை தூக்குன்னு ஒரு ஆட்டம் பண்ணணும். அவர் கோரியோகிராஃப் பண்ணணும். இதுதான் ஆராதனை அப்படின்னு சொல்லி சில ஊழியக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தப்பா ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க, பரப்பிட்டாங்க. இதை ஒரு சில விசுவாசிகள், நிறைய விசுவாசிகள் அப்படின்னு சொல்லணும், நிறைய கிறிஸ்தவர்கள் அதை என்ன பண்ணாங்க, மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஆராதனை அப்படின்னா இதுதான் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அதே போல வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள் கூட பார்த்தீங்கன்னா இந்த 5.1 என்னென்ன பெரிய பார் ஸ்பீக்கர்ஸ்களை வச்சு வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா டம்மு ஆராதனை பாட்டை போட்டு கத்த விட்டுட்டாங்க. இதுதான் உங்களுக்கு ஆராதனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்குள்ள என்ன வாங்கிட்டாங்க, மோட்டிவ் வாங்கிட்டாங்க. ஆனால் ஆராதனை என்பது அது கிடையாது. ஆராதனை என்பது ஆங்கிலத்தில் சொல்லும்போது வர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆராதனைக்கு என்னென்ன பெயர்கள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது, வழிபாடு, போற்று, தொழுதல், ஆராதனை, வந்தனம் செய் அப்படின்னு சொல்லி நிறைய வகையாக குறிக்கிறது. இந்த வழிபாடு என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தெய்வத்தை நோக்கி பார்த்து ஒரு மத தலைவரோ அல்லது குழுவோ சேர்ந்து தனித்தனியாகவோ அந்த தேவனை, அவங்க குறிக்கப்பட்டிருக்கிற அவங்க கடவுளை, சரிங்களா, அந்த முறைப்படி தொழுது கொள்ளுகிறது. அதுதான் வழிபாடு. சரி, புரியுதா? வழிபாடுகள் என்று சொன்னால் ஒரு தேவனை நோக்கி பயபக்தியோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது காரியம் வந்தனம். வந்தனம் என்ற சொல் அப்படின்றது வந்து தமிழ் சொல்லலாம். இது வந்து தமிழ் சொல். இந்த வந்தனம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்த்தா, ஒன்று வணக்கத்தை குறிக்கிறது, 2வது பணிவை குறிக்கிறது. அடுத்தபடியாக என்ன குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொழுதல். இந்த தொழுதல் அப்படின்றது இது தமிழ் வார்த்தை கிடையாது, இது வந்து அரபு மொழி சேர்த்து. இதுக்கு வந்து ஃபக்கீர் அல்லது ஃபக்கரி அப்படின்னு சொல்லி, ஃபக்கீர் அல்லது ஃபக்கரி என்று சொல்லி அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும்போது, ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாய் கர்த்தரை தேடுதல்.
ஆண்டவரை இறைவனை தேடுதல் அப்படின்றது அர்த்தமாகும். தொழுது கொள்வது சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லாதவன், நான் வெறுமையா உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். அதுதான் தொழுது. அப்போ எதுவுமே இல்லாமல் வெறுமையா எதையுமே அந்த இடத்துல பெருசுபடுத்தாதபடிக்கு தன்னை கூட ஒண்ணுமே இல்லாமல் வெறுமையாக்கி தாழ்த்தி ஒரு ஒரு சொல்லப்போனா ஒரு பிச்சைக்கார மாதிரி ஆண்டவர் சகோதர ஆண்டவர் மட்டும் பணக்கார மாதிரி அந்த இடத்துல கொடுக்கிறது தான் தொழுது. அப்போ இந்த ஆராதனை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒண்ணு பணிவு அல்லது போற்றி ஆண்டவரை உயர்த்தி கனப்படுத்தி அவருக்கு வந்தனம் செலுத்து. எப்படி வந்தனம் செலுத்துறது, வணக்கம் செலுத்துறது அப்படின்னா, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும், மாசம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த மணி நேரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு சாப்பாடு தந்தீங்க, துணிமணி கொடுத்தீங்க, நல்ல சுகம் தந்தீங்க, பலன் தந்தீங்க. உலகம் முழுவதும் பார்க்கும்பொழுது போர்களும் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் பூமி அதிர்ச்சிகளும் வெள்ளங்களும் மலைகளும் கொடிய பயங்கரமான கொள்ளை நோய்களும் இருக்கிற இந்த நாட்களிலே என்னையும் என் பிள்ளையையும் என்னையும் என் கணவனையும் என்னையும் மனைவியின் குடும்பத்தையும் நேர்த்தியாக என் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரிய பிள்ளைகள் வரையும் நேர்த்தியாக பாதுகாத்து நடத்துறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு வணக்கம், இதெல்லாம் ஆராதனை குறிக்கும். ஆமாம். அப்போ இந்த இடத்துல நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன். அப்போ ஆராதனை வந்து ஆண்டவர் தேவாலயத்துக்கு வந்துட்டு போன. இப்ப சொல்லுவாங்க, தேவாலயத்துக்கு வந்துட்டு தாங்க போயிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து திருப்தியே இல்லை. ஏன் திருப்தி இல்லை? நம்ம வந்து என்ன பண்றோம், ஆண்டவரை ஆராதிக்காதபடிக்கு என்ன பண்றோம், ஒவ்வொரு மேலும் குறைகளை வச்சு ஒருவர் மேல ஒருவர் திட்டி, ஒருவர் மேல ஒருவர் பகைகளை வளர்த்துக் கொண்டு, பகைகளை வைத்துக் கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக முறுமுறுத்துக்கிட்டு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்கன்னா, ட்ரெஸ்ஸுகள், இவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்க, இவங்க போட்டுக்கிற நகையை பாருங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க, இவங்க இந்த மாதிரி போய் சொல்லிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நம்ம சபையில வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு தூக்கத்தெல்லாம் முடிச்சுட்டு போறது, இப்படிதான் நிறைய பேர் இருக்கு. அப்போ சில பேர்கள் மட்டும்தான் இப்ப சொல்லப்பட்ட ஆராதனை பணிவோடு வணக்கத்தோடு தேவனை போற்றி, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை கனப்படுத்தி அந்த ஆராதனை முழுமையாய் அந்த தொடக்க சமூகத்தில் வந்து பங்கெடுத்து, சாட்சிகளில் பங்கெடுத்து, தேவ செய்திகளில் பங்கெடுத்து, தேவ வசனங்களில் பங்கெடுத்து, சங்கீதங்களில் பங்கெடுத்து, சங்கீத விளக்கங்களில் பங்கெடுத்து, காணிக்கைகளில் பங்கெடுத்து, முடிவு ஜெபம் வரைக்கும் இருந்து சகல ஒழுங்கின்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக, அந்த கட்டளை நிறைவேற்றும்படியாக, ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொன்ன அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக, உங்களில் ஒருவன் பலவீனமாக இருந்தால் அவனுக்காக செவிங்க அப்படின்னு சொன்ன வாக்கு தத்தம் கட்டளை நிறைவேறும்படியாக சரியான முறையில் வந்து போறவங்க திருத்தணி. சும்மா ஒப்புக்கு வந்து பாஸ்டர் திட்டுவாரு, அந்த பாஸ்டருக்கு பயந்து இன்னைக்கு சபைக்கு போனோம்னா இன்னைக்கு வந்து சாத்தான் வந்து நம்மளை வந்து பிரச்சனை பண்ணி விட்டுருவான், போராடிடுவான் அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு பயந்து சும்மா போறோம், ஏதாவது வேலையை முடிச்சுட்டு போயிட்டு அப்படியே போய் உட்காந்து போறோம் அப்படின்னா உங்களுக்கு திருப்தி கிடையாது. அப்ப இங்க வேதம் என்ன சொல்றது பாருங்க, உங்களுடைய பிரகாரங்களில் வாஸ்தவமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இப்ப நீங்க வரணும் அப்படின்னா, சபைக்கு வரணும் அப்படின்னா, ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டு நீர் உங்களுடைய ஆராதனையில என்னை சேர்த்துக் கொள்ளணும். புரியுதா சொல்றேன்? ஆமென். இருக்கீங்களா? அதான் மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு செல்வதினால் திருப்தி. நீ கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பிள்ளையாக, ஒரு மகனாக, ஒரு மகளாக அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆராதனைக்கு நீங்க வரணும். இதை விட்டு வந்துக்கிட்டு கோலார் சொல்லிக்கிட்டு, ஊழியக்காரர்களை கோலார் சொல்லிக்கிட்டு, ஊழியக்காரர்களை கோலார் சொல்லிக்கிட்டு, பாடல்களை கோலார் சொல்லிக்கிட்டு, மியூசிக்கை கோலார் சொல்லிக்கிட்டு, விசுவாசிகளை கோலார் சொல்லிக்கிட்டு, தூங்கிக்கிட்டு, பெருமைப்படுத்திக்கிட்டு உங்களை நீங்களே உயர்த்தி போனீங்கன்னா உங்களுக்கு திருப்திங்க.
திருப்தி அடையும்படியாக நீங்க வரணும். எதுல திருப்தி அடையும்படியாக? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலும் உலக பிரகாரமாய் ஆண்டவர் கொடுத்திருக்க நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கையிலும் நீங்கள் சகல விதத்திலும் திருப்தியாக்கப்பட்டு பரிபூர்ணமாக்கப்பட்டு நீங்க வாழ்றதுக்கு முதலாவதாக உங்களை அர்ப்பணிக்கணும். வேணும் சொல்கிறது பிரசங்கி 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. பிரசங்கி புஸ்தகம் 5வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் நீங்க தியானித்துக் கொள்ளுங்க. வாசிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது நல்ல கவனமா கேளுங்க. படிக்கிறவங்களும் அதை கவனமா உணர்ந்து படிக்கணும். படிச்சா போதும் அப்படின்றக்கூடாது. அது படிக்கிறது எனக்குள்ளேயும் கிரியை செய்யணும்னு சொல்லி படிக்கணும். வாசி. நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது அப்போ என்ன செய்யணும்? நம்ம தேவாலயத்துக்கு வரும் பொழுது நம்முடைய நடை காக்கப்படணும். நடை காக்கப்படணும். எப்படி காக்கப்படணும்? மூட பலியிடுவது போல மூடர் பலியிடுவதை பார்க்கிறோம். செவி கொடுக்க சேர்வதை நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். கவனம் பாருங்க. ஆண்டவருடைய ஆராதனையில நீங்க வந்து போறது, ஆராதனையில வந்து கலந்துக்கிட்டு போறது என்னதென்று தெரியாமல், அதுக்கு வரக்கூடிய நல்லது எது தீமை எது என்று தெரியாமல் நீங்க இருக்கிறீங்க. உங்க இஷ்டத்துக்கு சபைகளுக்கு வர்றது, உங்க இஷ்டத்துக்கு போறது, உங்க இஷ்டத்துக்கு ஜெபம் பண்றது, உங்க இஷ்டத்துக்கு கேட்டா எனக்கு பலவீனமா இருக்கு, எனக்கு தலைவலியா இருக்கு, எனக்கு பல்லுவலியா இருக்கு, எனக்கு கால்வலியா இருக்கு, வீட்டுல சண்டை வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, கடன் வந்துருச்சு, இப்படி நிறைய நீங்க சாப்பிட்டு சொல்லி தேவ சமூகத்துல திருப்தி என்பதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. ஆமே. திருப்தியை பெற்றுக்கொள்ள தடை செய்கிறது. நீங்களும் என்ன பண்றீங்க? சாத்தானுக்கு இடம் கொடுத்து கர்த்தரை தேடாதபடிக்கு, கர்த்தரை போற்றாதபடிக்கு, வணங்காதபடிக்கு, தொழுது கொள்ளாதபடிக்கு, கர்த்தர் சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாதபடிக்கு ஏனோ தான் ஒன்று. இப்போ கை தூக்கணும்னா கை தூக்க மாட்டாங்க, விசுவாசிகள் கை தூக்க மாட்டாங்க, நெஞ்சில் கையோனா கை வைக்க மாட்டாங்க, ஜெபம் மாட்டாங்க, ஆராதனை பண்ண மாட்டாங்க, பாடுனா பாட மாட்டாங்க, எந்திரிக்கனா உட்கார்ந்துருப்பாங்க, உட்கார்ந்தா எந்திரிப்பாங்க, முழங்கால் போடுங்கன்னா உட்கார்ந்துருப்பாங்க, எல்லாமே ஏற்றிக்க முடியாது செய்வாங்க. இது எல்லாமே என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, திருப்தி படுத்த விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு காரியம். அவங்களுக்கு என்ன நடக்க போதா, தீமை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம் சொல்லி தெரிய மாட்டேங்குது. ஏனோ தானம் வந்து ஏனோ போய்கிட்டு ஒரு கடமைக்காக போய்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கும் புறச்சாதிகளுக்கும் என்ன பண்ண முடியாது, வேறுபாடுகள் இருக்க. புறச்சாதிகள் பார்த்தீங்கன்னா ரோடுகளில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மாதா சிலை இருக்கும், அல்லது இயேசு கிறிஸ்துவோட சிலை இருக்கும். அப்படிதானே? அப்படி வண்டியில் போயிட்டு இருக்கே என்ன பண்ணுவோம், கையெழுத்து அப்படின்னு பார்த்துட்டீங்களா? அங்கே வந்து ஒரு மாதா சுருவத்தை வச்சிருப்பான், அல்லது இயேசு கிறிஸ்துவ சுருவத்தை வச்சிருப்பான், ஒரு குழந்தை இயேசு சுருவத்தை வச்சிருப்பான், அல்லது கோபுரம் ஒன்று இருக்கும். அந்த கோபுரத்துக்கு நேரம் இந்த 2 கை நீட்டி கும்பிட்டு அலையிலேயே சொல்லிட்டு அந்த ஆளுகளுக்கும் மனவாட்டியான சபைக்குள்ள வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிற சபைக்குள்ள வந்து போறவங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு? நீங்க வந்து தவறுபடுறீங்க. எனக்கு ஒரு கதை எனக்கு யாவதும் 2 தம்பிமார், மத்தேயு அப்படின்ற ஒரு தம்பி, தாமஸ் அப்படின்ற ஒரு தம்பி. இந்த மத்தேயு என்ற தம்பி வந்து எப்படிப்பட்ட தம்பி? வாலிபத்தில் 2 பேரும் வாலிப தம்பிகள். மத்தேயு வந்து நல்லா சபைக்கு போகிறார். அவன் ஃப்ரெண்டு தான் தாமஸ். சபைக்கு போகாது. இந்த தாமஸை பார்த்து சொல்றான் மத்தேயு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போறேன், நீ வரியாடா? உடனே தாமஸ் சொல்றான், ஆமாடா கண்டிப்பா நான் வரேன். இருக்கீங்களா? நான் கண்டிப்பா வரேன். நீ சபைக்கு போகும்பொழுது, தேவனுடைய சபைக்கு போகும்பொழுது காலையில நேரம் வீட்டுக்கு வந்து நான் கிளம்பி இருக்கிறேன், உன் கூட வந்துடுறேன் அப்படின்னா. உடனே என்ன பண்ணிட்டான், நேரம் வந்துட்டான். காலையில விடிஞ்சவனே கிளம்பி வந்தான். கிளம்பி வந்தோடனே எவ்வளோ தாமஸ் ரெடியா இருக்கா. 2 பேரும் சைக்கிள் எடுத்துட்டு சபைக்கு போயிட்டு இருக்காங்க.
நல்ல சைக்கிளை மிதிச்சுட்டு மாறி மாறி மிதிச்சுட்டு சபைக்கு போயிட்டு போற வழியில, ஆலயத்துக்கு போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஆத்துக்குள்ள பாக்குறாங்க, நிறைய மீன் துள்ளிக்குது. உடனே தாமஸ் சொல்றாங்க, மத்தையும் நீ இன்னைக்கு சபைக்கு போய் நான் கொஞ்சம் மீனை பிடிச்சி ஒரு கை பார்த்துட்டு வந்தாங்க, அடுத்த வாரம் உன்னுடைய சபையில ஆராதனை கலந்து நிச்சயமா கலந்துக்குவாங்க. உடனே என்ன பண்ணிட்டா, சைக்கிள் எடுத்து சைக்கிள் அனுப்புறாங்க, மத்தையும் வாங்கிட்டு போயிட்டா சைக்கிள் எடுக்கணும். இவன் ஆலயத்துக்கு போயிட்டான். ஆலயத்துல போய் மத்தையும் என்ன பண்ணிட்டு ஃபுல்லா தாமங்க ஆராதனை பண்ண, தொடக்க ஜெபம் பண்ண, மைண்ட் அவனுக்கு செலவிடணும். இந்நேரம் மீன் பிடிச்சிருப்பான் தாமஸ், இந்நேரம் நிறைய மீன் பிடிச்சிருப்பான், இந்நேரம் அவனுடைய தூண்டில நிறைய மீன் வந்திருக்கும், அவன் வலையில நிறைய மீன் வந்திருக்கும், இந்நேரம் மீனை கிளீன் பண்ணியிருப்பான், இந்நேரம் மீனுடைய செதுலாம் சீவிருப்பான், இந்நேரம் மீன் குடலாம் எடுத்திருப்பான். அங்கே என்ன ஓடிட்டு தொடக்க ஜெபம் முடிஞ்சு, ஆராதனை முடிஞ்சு, பத்து முடிஞ்சு, ஜெபம் முடிஞ்சு, தேவனுடைய செய்தி ஓடிட்டு இருக்கு. இந்நேரம் மசாலா அரைச்சிருப்பான், இந்நேரம் மல்லி அரைச்சிருப்பான், இந்நேரம் வத்தல் அரைச்சிருப்பான், இந்நேரம் உப்பு போட்டிருப்பான், மிளகா போட்டிருப்பான், இந்நேரம் மீனை போட்டிருப்பான், வெந்திருப்பான், இந்நேரம் ஃப்ரை பண்ணியிருப்பான். அதுக்குள்ள சாட்சி நேரம் வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நேரம் குழம்பு வச்சு போனா சாப்பிட்டுருப்பான். அவனுக்கு நினைவு சபையில் வந்து அவனுக்கு நினைவு பூரா இருக்கு. தாமஸோட நினைவு, தாமஸோட நினைவுலாம் இருக்கு. இந்நேரம் சைக்கிள் வச்சு போயிருப்பான், இந்நேரம் மத்தையும் தொடக்க ஜெபத்தில் கலந்துருக்கும், இந்நேரம் ஜெபம் பண்ணியிருப்போம், இந்நேரம் ஆராதனை பண்ணியிருப்போம், இந்நேரம் சாட்சி சொல்லியிருப்போம், இந்நேரம் காணிக்க கொடுத்துருப்போம், இந்நேரம் தேவ வார்த்தையை கேட்டிருப்போம், இந்நேரம் எனக்காக சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்திருப்பான்னு சொல்லி இவன் போற நினைவு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு நாம கூட இருப்பார். தேவனுடைய சபைக்கு வரும்பொழுது நடையை காத்துக் கொள்ளாதபடிக்கு நம்ம வந்து தீமையாக உட்கார்ந்து இங்கே உட்கார்ந்துக்கிட்டு வேலைகளை யோசிக்கிறது, வேலைகளை நினைக்கிறது, நாளைக்கு என்ன செய்யறது, என் வீட்டுக்கு என்ன செய்யறது, வாடகை எப்படி கட்டுறது, எப்படி வருமானம் வரும், எப்படி வேலைக்கு போகணும், எப்போ பாஸ்டர் முடிப்பாரு, எப்போ முடிச்ச உடனே எவ்வளோ ஸ்பீடா போய் பஸ்ஸை பிடிச்சி நான் வேலைக்கு போகணும், நடந்து போகணும், மழை வேற வந்துட்டு இருக்கு, வெயில் வேற அடிக்குது, காத்து வேற வீசுது, பஸ் வேற கிடைக்காது, பூரா வெளியே. அப்போ ஆராதனையிலே நாம் முழு ஆவி, முழு ஆத்மா, முழு சரீரமாக இருக்காதபடிக்கு வேதம் சொல்லுது பாருங்க. 2ஆம் வசனம், தேவ சமூகத்தில் துணிகரமாய் வாயினால் பேசாமலும். பாருங்க எப்படி உட்கார்ந்து துணிகரமாய் பேசி புலம்பி பதறி உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்துல ஆராதிக்க வந்துட்டு தேவனை ஆராதிக்காதபடிக்கு, ஆராதிக்கன்னு சொல்லி வந்துட்டு வேலையிடத்துக்கு வரும்போது என்ன சொல்லிட்டு வருவோம், லீவு கட்டு வர என்ன சொல்லிட்டு வருவோம், வீட்டில் இருந்து வரும்போது என்ன சொல்லுவோம், நீங்க ஆராதனைக்கு போறேன் பிரதர், ஆராதனைக்கு போறேன் சிஸ்டர், உங்களுக்கு போன என்ன சொல்லுவாங்க, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி அப்படின்ட்டு வருவோம். இங்கே வந்த பிறகு என்ன பண்ணிட்டு இருப்போம், வேதம் சொல்லிருப்பாங்க, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமான. உன் அறை வீட்டை கூட்டிக் கொண்டு, மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் உன் அறை வீட்டை கூட்டிக் கொண்டு நிறைய வசனிப்புகளினால் ஜெபிக்காதபடிக்கு சுருக்கமாக. இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய விஷயத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தப்பா நாமே மோட்டிவ் பண்ணி அப்படி மோட்டிவ் பண்ணப்பட்ட சில ஊழியக்காரங்களினால் சொல்றது புரியுதா இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு போற ஊழியக்காரன், என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு போற சுவிசேஷம், என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு போற ஜெபம் பண்ணிட்டு போறவங்க, இவங்க வார்த்தைகளை கேட்டு ரோட்டில் போறவங்க வரவங்க பேச்செல்லாம் கேட்டு என்ன இந்த புக்குகளெல்லாம் படிச்சு, நிறைய கதையெல்லாம் படிச்சு இன்னைக்கு நம்ம வந்து தப்பா ஒரு மோட்டிவ் பண்ணி வச்சுக்கோங்க. பைபிள் படி நம்ம இருக்காதபடிக்கு, பைபிள் வந்து எதெல்லாம் தப்பா இருக்கிறோமோ அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? தப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். கேட்ட கிறிஸ்தவன் என்ற போர்வையில் இருக்கிறோம், அல்லது கிறிஸ்தவன் என்ற ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவருக்குரிய அந்த அதிகாரம், கிறிஸ்தவர்களுக்குரிய அந்த முத்திரை, கிறிஸ்தவர்களுக்குரிய அந்த ஆசீர்வாதம், கிறிஸ்தவர்களுக்குரிய அந்த ஆவியின் பலன் நமக்குள்ள இல்லாமல் போகிறது.
நாம ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு குடிகாரர்களாக இருக்கிறோம், சிகரெட் குடிக்கிறவர்களாக இருக்கிறோம், பொய் பேசுகிறவர்களாக இருக்கிறோம், பித்தலாட்டு படுகிறவர்களாக, காதல் செய்கிறவர்களாக, சண்டை பண்ணுகிறவர்களாக, விரோதம் உள்ளவர்களாக, பகையாளிகளாக, பழைய பகைகளை தோண்டி எடுத்து அதை நினைத்து அதில் வஞ்சிக்கப்பட்டு நம்ம எல்லாம் ஒரு ஒப்புக்கு தரப்பட்ட கிறிஸ்தவர்கள், மன்னிக்கப்பட வேண்டிய கிறிஸ்தவர்கள், மன்னிப்பு இல்லாத கிறிஸ்தவர்களாக காணவிருக்கீங்களா? வேணும் சொல்லு. தொல்லையின் திரட்சினா வாசிக்கலாமா? தொல்லையின் திரட்சினா சொப்பனம் பிறக்கிறது போல, வார்த்தையின் திரட்சினா ஆமா, தொல்லையின் திரட்சி. அநேக தொல்லைகள் மத்தியில தொல்லையின் மத்தியில சொப்பனம் பிறக்கிறது போல இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு சொப்பனத்தை நம்பி, ஆவிசுவாசங்களை நம்பி, நெகட்டிவ்களை நம்பி, பொய்களை நம்பி, பொருட்களை நம்பி, கள்ள தீர்க்கர்களை நம்பி, வரக்கூடிய கள்ள தீர்க்கதரிசனை நம்பி, நமக்கு தப்பா சொல்லிக் கொடுக்கிறவங்களை நம்பி, ஆலோசனை நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அப்படி ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பைபிள் படி யாருமே ஆராதனை பண்ணுறது கிடையாது. பைபிள் படி ஆராதனை பண்ணுகிறோமா? அந்த நேரத்தை கர்த்தருக்கு சரியாக நான் கொடுக்கிறேன்னா, என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை சரியாக ஆண்டவருக்கு நான் சமர்ப்பணம் பண்ணி, அர்ப்பணம் பண்ணி, முழுமையாக நான் ஆராதனை பண்ணுகிறேன். யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. வாசிக்கலாம். யோவானுடைய புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 24ஆவது வசனம் வாசிப்போம். தேவன் ஆமாங்க, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். அப்போ நாம தொழுது கொள்ளும் பொழுது, அதாவது வெறுமையாய், நான் சொன்னேன் தொழுது கொள்ளுதல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு வெறுமையாக்கப்பட்டு எதையுமே முன்னாடி வைக்காதபடிக்கு வெறுமையாக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்கிற தொழுகை. அதான் நீங்க பார்த்தோம். எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நாங்கள் அடுத்த வார்த்தைகள் வருவோம். தொழுது கொள்ளுதல் என்றால் வெறுமையா, ஒரு பிச்சைக்காரனை போல, ஒன்றுமே இல்லாதவன் என்று சொல்லி இறைவன் இடத்துல, கர்த்தர் இடத்துல, ஆண்டவர் இடத்துல அப்படியே வெறுமையாக ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நான் வெறுமையானவன், எனக்கு முன்னாடி எதுவுமே பெருசு கிடையாது, பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி வச்சுட்டு போன வீடு வாசல் எதுவுமே பெருசு கிடையாது, நான் ஒண்ணுமே இல்லை, என்னோட ஆவி கூட இல்லை, என்னோட ஆத்மா கூட இல்லை, என்னோட சரீரம் கூட எல்லாமே வெறுமையாக்கப்பட ஒரு பிச்சைக்காரனை போல வெறுமையாக. அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனிடத்துல செத்தவனை போல விழுந்து கிடந்து ஆராதனை பண்ணினான். வெறுமையாய் இருந்து ஆராதனை பண்ணினான். தன்னை கூட, தன் உயிரை கூட பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி வெறுமை செத்தவனை போல, வெளிப்படுத்த விசேஷம் வாசிக்கிறவங்க தெரியும், செத்தவனை போல விழுந்து கிடந்தான் என்று சொல்லி. அப்போ தேவனுடைய ஆலயத்தில் நம்ம எப்படி இருக்கோம்னா, உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு நம்மளை பெருமைப்படுத்தி, என் ஜெபம் கேட்குது, என் ஆராதனை கேட்குது, நான் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் தேவ தரிசனம் நடக்குது, எனக்கு வரக்கூடிய தரிசனம் நடக்குது, என் சொப்பனங்கள் கேட்கப்படுது, இப்படியே சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? பெருமைப்படுத்தி உட்கார்ந்து நாடு சோத்துல இதுவரைக்கும் என் ஜெபத்தை கேட்டு பார்த்தது நிமிடம் அப்படின்ற மாதிரி ஆண்டு சொல்லுங்க. ஆண்டு என் ஜெபத்தை இன்னைக்கும் நீங்க தள்ளாமல் இருக்கிறதுக்காக வெறுமையாக்கிட்டே இருக்கும். தேவனுடைய சமூகத்தில நாங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுதுதான் வெறுமையாக்கிட்டே வெறுமையாக்கிட்டே, நான் ஒண்ணுதான், நான் ஒண்ணுதான், நான் ஒண்ணுதான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவரை நாம் பெருக 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 நாம சீர்க 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 சீர்க, அதுதான் ஆராதனை சொல்லுது. அப்போ இந்த இடத்துல வேதம் அழகா சொல்லுகிறது பாருங்க, தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப அவர் தொழுது கொள்கிறார். யாவரும் எப்படி இருக்கணும்? உண்மையோடு. நம்ம உண்மையா இருக்கணும், உண்மையா உட்கார்ந்து ஆராதனை பண்றோம், உண்மையா சபைக்கு வந்திருக்கோம், சபைக்கு வரும்போது உண்மையா ஆராதனை பண்ணுவது உண்மையா, ஜெபிக்கும் போது உண்மையா, பாட்டு பாடுவது உண்மையா, ஆவியோடு இருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் ஆராதனை பண்ணும்போது ஆவியில நிறைய ஆவியானவரை கேளுங்க, ஆவியானவரை கூப்பிடுங்க அப்படின்னா எல்லாரும் வாய்களை திறக்கிறவங்க, யார் வாயிலே ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, என்னை நிரப்புங்க, யாரும் ஆவியில நிறையல, மாம்சமாகவே இருக்கும்.
மாம்சத்திலே இருக்கிற பெருமையாக இருக்கிறோம். ஒருவன் மாம்சத்தில் இருக்கிறோமா, சரீர பிரகாரமா இருக்கிறோமா, ஆதில இருக்கிறோமான்னு சொல்லி உணராதபடிக்கு உணர்வற்றவர்களாக நல்ல நித்திரை செய்து கொண்டு தூங்கி எந்திரிச்சு புறட்டு விட்டு வந்து நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிடும். அப்போ இது ஆராதனை உண்மையாக சபையில் இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் ஒரு உண்மை இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் உண்மைகளை பரிமாறிக்கிறோம். உண்மையான அன்பு, உண்மையான நேசம், உண்மையான பற்றுதல், உண்மையான ஒரு பிடிப்பு, உண்மையான ஒரு பாசம், உண்மையான ஒரு ஜெபம், உண்மையான ஒரு விசாரிப்பு, உண்மையாக ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த, உண்மையாக அவரை கனப்படுத்தணும். சும்மா ஒரு பேருக்காக கை கொடுக்க கை கொடுக்க, கால் கொடுக்க கால் கொடுக்க. இன்னைக்கு இதெல்லாம் நிறைய சில ஊழியக்காரர்கள், சில கள்ள தீர்க்கர்கள் கள்ளத்தனமான பக்க வழியா நுழைந்து சரியா பைபிளை படிக்காதபடிக்கு ஏனோதான் சில ஆராதனைகளை வச்சுட்டு இப்படிதான் அப்படின்னு சொல்லி போனதுனால எல்லா விசுவாசிகளும் ஒரு சில விசுவாசிகள் இப்படி பாலம் பண்ணிட்டு டிவியை பார்த்து கெட்டு போய், புக்குகளை படித்து கெட்டு போய், பக்க வழியாக ரோடு வழியாக போகிற ஊழியக்காரர்கள் பேச்சு கேட்டு பக்க வழியாக போயிட்டு பெருமை பாராட்டிடுவாங்க. ஆராதனை என்றால் என்ன, தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரியும். கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு செல்வதனால் திருப்தி கிடைக்கும். திருப்தி கிடைக்கும் அப்படின்னா உண்மை இருக்கணும், உங்ககிட்ட ஆவி இருக்கணும். நீ ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லணும், பேசணும், ஆவியானவர்கிட்ட பேசணும். ஆவியானவரே என் கூட வாங்க, என் நடத்தணும், ஆவியானவர் தான் என்னை நடத்தணும்னு சொல்லணும். என் மாம்சத்தை நான் வெறுக்கிறேன், மாம்சத்தை சிறையில தள்ளி அடைக்கிறேன். என் எண்ணங்கள், சிந்தனை, யோசனை, நினைவுகள் என்னை பதட்டப்பட வைக்கிற, என்னை பேச வைக்கிற, என்னை கோபப்படுத்த வைக்கிற பலவிதமான தொல்லை திருச்சிகளை என்னுடைய மைண்டுக்குள்ள கொடுக்கிற என்னுடைய சுயத்தை, என்னுடைய மாம்சத்தை நான் சிலுவையில் அடைக்கிறேன். என்கிட்ட பேசாத மாம்சமே, என்கிட்ட பேசாத. நான் ஆவியானவரோடு பேச போகிற ஒரு நேரம், ஆண்டவரோடு தொழுது கொள்ள போகிற ஒரு நேரம், தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய சபையில நான் தங்கி வாசம் செய்ய போகிற ஒரு நேரம், கர்த்தர் என் பேரை இன்னைக்கு குறிச்சி வச்சிருக்கிறார் சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிற பிரியமான தேவனுடைய நம்ம எப்படி ஆராதனை இன்னைக்கு திருப்தி இல்லாதது காரணம். நீ ஆலயத்துக்கு வந்துதான் போல திருப்பி வீட்டுக்கு ஆலயத்துக்கு வந்துட்டு போய் சில பேர் சொல்றாங்க எனக்கு சண்டையா இருக்கு, ஆலயத்துக்கு வந்துட்டு போய் பிரச்சனை, ஆலயத்துக்கு வந்துட்டு போய் போராட்டம், ஆலயத்துக்கு வந்துட்டு போய் நான் படுத்தப்படுத்திய ஜுரம் வந்துடுது, எனக்கு ஒரு தலைவலி வந்துடுது, எனக்கு பல்லு வலி வந்துடுது. ஆலயத்துக்கு வந்து திருப்தி இல்லாமல் ஒரு பற்றாக்குறையா இருக்கு. காரணம் உண்மை இல்லை, ஆவி இல்லை. வரப்போகிற தீமைகளை என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, நினைக்க மாட்டேங்கிறீங்க, உங்க நடைகளை காத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க, மனம் பதறி பேச ஆரம்பிக்கிறீங்க. சபையில பயபக்தி இல்லாதபடிக்கு, ஆண்டவரை வந்தனம் செய்யாதபடிக்கு உங்களை நீங்க தரப்படுத்தி இங்க உட்கார்ந்துகிட்டு உலகத்தில் உள்ள சகலவிதமான விஷயங்களையும் பாவங்களையும் எண்ணி அதவே யோசிச்சு அதவே ஆலோசனை அதவே ஆண்டவர்கிட்ட கூட்டி தீர்த்து போகும். எதை விதைக்கிறாயோ நீ அதையே அறுக்கிறாய். வேதம் சொல்ற வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 எழுந்து வாசிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அநியாயம் செய்கிறவன் நடக்காம பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அதை பற்றி நீ கவலைப்படாத. நீ ஆண்டவரை தொழுது கொள்ளு. உன் குடும்பத்துல உங்களோட உறவினர்களா இருக்கட்டும், உன் நண்பர்களா இருக்கட்டும், உன் பக்கத்து வீட்டுக்காரங்க எந்த வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், அநியாயம் செய்தால் அதை போட்டு நீ உட்கார்ந்து என்ன பண்ணாத, நீ என்ன பண்ணாத, புலம்பாத. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அதை பற்றி நீ கவலைப்படாத. அடுத்து அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி, அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும். அசுத்தமானவன் உன் குடும்பத்தில் இருக்கிறானா, உன் உறவின் மத்தியில் இருக்கிறானா, உன் நண்பன் மத்தியில், உன் சபையில் இருக்கிறானா, நீ அதை பார்க்காத. அவன் அதற்குரிய கணக்கை அவன் கொடுத்து விடுவான். அதை வச்சு நீ ஆராதனை நேரத்துல என்ன பண்ணாத, பதறி போகாத, தொல்லை தெரிச்சினால நீ ஆண்டவருக்கு விலகாத. அடுத்து
உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி உள்ளவன் நீதி செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, இன்னும் அதிகமான நீதிக்குள்ள போயிட்டே இருக்கணுமா. நல்ல கவனம் பார்த்துக்கோங்க. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இன்னும் நீதியாக இருந்துகிட்டே இருக்கணும். இன்னும் நீதி நீதி நாம சொல்லுவோம் போன மாசம் தானே நீதியா இருக்கு, போன மாசம் தான் ஆமா ராபோஜனம் எடுக்கும் போது நீதியா இருக்கு, அது இன்னும் இருக்கும் இல்ல. அதுக்கடுத்து நீதியில வளர்ந்து கொண்டே இருக்கு. அதுக்கடுத்து பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும். நான் ரட்சிக்கப்படும் பொழுது தான் பரிசுத்தமான, ஞானஸ்தானம் எடுக்கும் போது தான் பரிசுத்தமான, ஆலயத்துக்கு போகும் பொழுது தான் பரிசுத்தமான, ராபோஜனம் எடுக்கும் போது பரிசுத்தமான இல்ல. எல்லா நேரங்களிலும் இன்னும் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கணும். பரிசுத்தம் நீதியும் பரிசுத்தமும் உனக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கணும். நீ என்ன பண்ற? நீதியிலும் பரிசுத்தத்திலும் வளர்றையா இல்ல? உன்னை சுற்றி உள்ள அசுத்தங்களையும் உன்னை சுற்றி உள்ளதான பாவங்களையும் இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பார்த்து அதை குறை சொல்லி அதை தூக்கி அதை பேசி அதை புலம்பி அதுல ஒரு குற்றவாளியாக நம்ம காணும். அப்ப நம்மளால ஆராதிக்க முடியுமா? ஆராதனை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். அப்பதான் நீ திருப்தி அடைஞ்சு போக முடியும். எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 65:4 இன்னைக்கு வாசித்த சங்கீதத்திலிருந்து அந்த முதல் படி எடுத்து வாசிப்போம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். கவனம் பாருங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியம். அப்போ யார் ஆஸ்வதிக்கப்பட்டவன்? யார் திருப்தி அடைவான்? இன்னைக்கு நான் ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல பிரகாரங்கள்ல வந்திருக்கிறேன், அவரோடு நான் வாசமாக இருக்கும்படியாக தங்கும்படியாக வந்திருக்கிறேன். அப்படி வந்த நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா? இன்னைக்கு ஆராதனையில நான் சேர்த்துக் கொள்ளப்பட்டவனா? இன்னைக்கு என்னுடைய ஆராதனையில, இந்த ஆராதனையில இன்னைக்கு பரிசுத்தமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கிற இந்த வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் கடந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆராதனையில இந்த பிரகாரங்களில நான் தங்கி வாசம் செய்யும்படியாக நான் வந்திருக்கிறேன். இந்த ஆராதனையில நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேனா? என் பெயர் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறதா? கொஞ்சம் உங்களை நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ண சோதிச்சுக்கோங்க. உங்களை நீங்களே சோதிச்சுக்கோங்க. இன்னைக்கு என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியினால நிறையப்பட்டு, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்த ஆவியினால முழுமையாக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் ஆலோசனை கொடுக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் கனப்படுத்தப்பட்டு இருக்கிறனா? உங்களை நீங்களே சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. திருப்தி அடைகிறதுக்கு, திருப்தி அடையாமல் போறதுக்கு, திருப்தி அடைகிறதுக்கான அந்த தகுதி உங்களுக்குள்ள இருக்கா? திருப்தி இல்லாமல் வந்த மாதிரி சொல்றோம்ல, நான் வந்த மாதிரியே திரும்ப வீட்டுக்கு போகணும். வீட்டில் இருக்கிற என்ன பிரச்சனையோ அது சபைக்கு வந்துட்டு போனோன்னே இப்போ அதிகமாகிடுச்சு. வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, என் நேரில் சொல்லுவாங்க, சபைக்கு வந்துட்டு போனா ஒரே தலைவலி மாசம் படுத்த படுக்க மேலே புது காய்ச்சல் மாதிரி வந்துச்சு பாஸ்டர். அப்படியே ஜுரம் ஆகிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு போய் இங்க வந்துட்டு போனா கடங்காரன் ரெடியா இருக்கான் பாஸ்டர். இங்க வந்துட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு போகும் பொழுது அந்த சண்டை பாஸ்டர், வீட்டில் ஒவ்வொரு சண்டை, அடிப்பொடி கெட்ட வார்த்தைகள், பாத்திரம் பண்ணணும் ஒட்டச்சு சதறப்பட்ட அடிப்பொடி சண்டை பாஸ்டர். ஒரே வாக்குவாதம். சரி பண்றதுக்கே உங்களை ஏன் தான் வாழ்றோமோன்னு வாழ்வு சம்பந்தம் என்ன சொல்லிருக்கீங்க? ஏதாவது வாழ அப்போ திருப்தி தான். காரணம் என்ன? நீ உண்மையோடு ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் சும்மா ஒரு பொய்க்கு போயிட்டீங்க. அநேக திருச்சிகளினாலும் அநேக தொண்டைகளின் திருச்சிகளினாலும்
நடைகளை காத்துக்கொள்ளாத உங்க இஷ்டத்துக்கு வந்து ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுக்காதவர்களுக்கு இங்கே வந்து உட்கார்ந்து குழம்பி இங்கே வந்து உட்கார்ந்து அநேக பிரச்சனைகளை குறைகளை பார்த்து அசுத்தமானவர்களை பார்த்து ஆவிசுவாசிகளை பார்த்து புரட்சியாளர்களை பார்த்து நீங்க அதை விட கீழே இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு திருப்தி கிடைக்காது. உங்களுக்கு திருப்தி வேணும்னு சொல்லி உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உங்களுடைய வீட்டின் நன்மையால், அப்போ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய நன்மையால், அப்ப தேவனுடைய ஆலயத்தில் என்ன நன்மை இருக்கோ அந்த நன்மையை நம்ம எடுக்கணும், அந்த நன்மையை ருசிக்கணும், அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கணும். அந்த நன்மையை எடுக்கணும், நன்மையை ருசிக்கணும், நன்மையை பெற்றுக்கணும். அப்பதான் திருப்தி கிடைக்கும். நாம நன்மையை எடுத்துக்கொள்ளாத பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதியாக இருக்கிறவன் இன்னும் நீதியா இருக்கட்டும். அப்ப நீதியா இருக்கக்கூடிய நான் இன்னும் நீதியா மாறணும், பரிசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இன்னும் நீதி இன்னும் பரிசுத்தம் இருக்கணும், வளரணும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? புரட்சாதிகளை பார்த்து, ஆவிசுவாசிகளை பார்த்து, தள்ளப்பட்டவர்களை பார்த்து, கோணலாளர்களை பார்த்து, தள்ளாடுகிறவர்களை பார்த்து நாமும் தள்ளாடி நாமும் கோணலான சந்ததிகளாக மாறி நம்மளும் வீணா போயிடும். அப்போ 10ஓட 11 போயிடும். அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு போற நாம அந்த 10ல 1 இந்த 1 போட்டாதான் 10ஓட மதிப்பு. அந்த 10ஓட 1 நம்ம இருக்கக்கூடாது. இந்த 10ல 1ஆக நம்ம எப்படி இருக்கணும்? பிரதிபலிக்கணும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் ஆண்டவரால சேர்க்கப்பட்டவர்களாக நன்மையாக பெற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையோடு ஆராதனை. எனக்கு உண்மை இல்லையே. நீங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகளில் கடந்த நாள் ஒரு பாஸ்டர் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னார், பாஸ்டர் விசுவாசிகள் உண்மையில்லாமல் ஆராதிக்கிறார் பார்க்கும்போது எனக்கு கவலையா இருக்கு, ஒரே பாரமா இருக்கு, ஒரே துக்கமா இருக்கு. கண்ணீர் விட்டார் அந்த பாஸ்டர், கண்ணீர் விட்டார். அவர் இடத்துல ஜெபம் பண்ணி ஆர்வப்படுது, கவலைப்படாது. அநேக திருச்சபைகளிலே இன்னைக்கு விசுவாசிகள் அப்படிதான் இருக்கிறாங்க. பொய்யா தான் போயிட்டு இருக்காங்க. யாருக்கு உண்மை இல்லை, ஏன் சபை என்ற அந்த ஒரு தன்மை இல்லை. அந்த சபையில் நான் இருக்கணும் இல்லை, எல்லாருமே ஓடி போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதை செய்து இதை செய்து இருக்கிறாங்க. சபையை கட்டணும்னு யாருக்கு இல்லை. சபையை கட்ட ஜாதிகளாம் ஜனங்களாம் அந்த காலத்தில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்தாங்க. கண்ணீர் விட்டார் ஊழியர்கள் தொலைபேசி நேர இடத்துல பேசுகிறார், வேதனை. இன்னைக்கு விசுவாசிகளுக்காக கண்ணீர் விடுகிற ஊழியக்காரர்கள் எத்தனை பேர்? விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் எத்தனை பேர்? விசுவாசிகளுக்காக உண்மையாக நேசிக்கிற ஊழியர்கள் எத்தனை பேர் பார்க்கணும்? வரலுக்கு எழுதுற மாதிரி சத்தியத்தை போதிக்கக்கூடிய, கடைசி காலத்தில் சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய, சுவிசேஷங்களை போதிக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் விரலுக்கு எழுதுகிறவர்களாக எல்லாமே எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்காங்க? இன்னைக்கு பேர் புகழ் ஆஸ்தி அந்தஸ்து என்று சொல்லி ஜனங்கள் எப்படி போனா என்ன அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குருட்டுத்தனமான ஒரு வாக்கு தத்தங்களை கொடுத்து குருட்டுத்தனமா அவங்களை ஸ்பிரிட் பண்ணி விட்டு ஸ்பிரிட் ஏற்றி விட்டு குருட்டுத்தனமா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கண்மூடித்தனமா வாழ. இன்னைக்கு அதை நம்பிதான் இன்னைக்கு அநேக விசுவாசிகள் சபைக்குள்ள குழப்பம் அடைஞ்சு. இன்னைக்கு பாருங்க, வேதம் சொல்லுது நடைகளை காத்துக்கொள். தேவாலயத்துக்கு வரும்போது நடைகளை காத்துக்கொள். என்னைக்காவது நடைகளை காத்து இன்னைக்கு ஆராதனை முதல் தொடக்க செபத்தில் கடைசி வரைக்கும் நான் இருக்கணும்னு சொல்லி என்னைக்காவது வந்திருக்கோம். அப்ப எப்படி உங்களுக்கு திருப்தியா? அப்ப வீட்டில் போனா எப்படி இருக்கும்? சண்டை தான் நடக்கும், நிலவேணும் தான், சோர்வு தான், அசதி தான், கஷ்டங்கள் தான், துக்கம் தான். என்ன பேசுறோம் தெரியாம நீங்க பேசுவோம், எங்க போகணும் தெரியாம போகணும், எல்லாம் உங்களை பயப்படுத்தும். அப்போ திருப்தி எங்க போச்சு? திருப்தி எங்க போச்சு? அப்ப திருப்தி இல்லையா? ஆண்டவர் பொய்யா? தேவாலயம் பொய்யா? பிரசங்கங்கள் பொய்யா? பைபிள் சொல்றது பொய்யா? எப்படி பொய்யா? பைபிள்ல 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்கள், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இந்த 3 விதமான பாகத்தில் ஒரு புஸ்தகம் 66 புஸ்தகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல கடந்த காலமும் இருக்கு, நிகழ்காலமும் இருக்கு, வரப்போகிற காலமும் இருக்கு. கடந்த காலத்தில் என்ன நடந்தது இது வரலாறு அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஹிஸ்டரி அப்படின்னு சொல்ல முடியாது.
இது ஒரு தரிசன புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம். இது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்ட, நமக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொக்கிஷம். இதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறத விட நம்ம சுயத்துக்கு அநேக முக்கியத்துவம் கொடுக்கும். மனுஷர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும், பொய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும், சாத்தாக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். நீ கிறிஸ்தவர் என்ன பண்ணாங்க? பூ வைக்க பழகிட்டோம், பொட்டு வைக்க பழகிட்டோம், விக்கிரக ஆராதனை பண்ண பழகிட்டோம், சொருவங்களை வீடுகளிலே வைக்க பழகிட்டோம். நீ கிறிஸ்தவர்கள் வீடுகளில் எல்லாம் நீ இயேசு கிறிஸ்துவை போல, மாதாவை போல, சூசரிப்பாரை போல, அந்தோனியாரை போல, செபஸ்தியாரை போல சிலைகளும் சொருவங்களும் நீ வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பெந்தெகோஸ்து கிறிஸ்தவர்கள் வீடுகளுக்கு போகும்போது இயேசு கிறிஸ்துவ படம் இருக்கு. அது இயேசு கிறிஸ்துவா? இல்லை. உங்களை வஞ்சித்திருக்கும் ஆவியினுடைய விக்கிரகம், ஒரு டிமானி. அந்த டிமானி உங்களை என்ன பண்ணி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க சிலையாகவும் பணமாகவும் சுருவமாகவும் நீங்க போடுறீங்க ஸ்டேட்டஸ், உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அது ஒரு பாட்டு, ஆவிக்குரிய பாட்டுகளும் அதை காட்டுறது எல்லாமே இயேசுவை போல ஒரு நடிகர். இது எல்லாமே என்னது? விக்கிரகம் தான். இது எல்லாமே பொய். அப்போ பொய்க்கு பிதா யாருக்கு? சத்ருவான சாத்தா. அப்போ உங்க ஆராதனை எல்லாத்திலையும் பொய். அப்போ நீங்க எல்லாத்திலையும் பொய் கலந்து கொண்டு இருக்கிறது, பொய்யாக இருக்குது. அப்போ ஆவியில இல்லை. எந்த ஆவியில? பரிசுத்த ஆவியில இல்லை. ஆவியான ரூபமா நடத்தப்படல. ஒரு பொய்யான வஞ்சிக்கிற ஆவியினால நீங்க நடத்தப்பட்டு, வஞ்சிக்கிற ஆவியினால நீங்க நடத்தப்பட்டு கொண்டிருக்கீங்க. அந்த வஞ்சிக்கிற ஆவியினால நீங்க தள்ளப்பட்டு கொண்டிருக்கீங்க. அதனால உங்களால் திருப்தி அடையாமல் இருக்கும். சொல்லி நீ எத்தனை தடவை ஆண்டவரை சொல்லி, ஆண்டவரே நீங்க தண்ணி அடிக்கணும், நீங்க சிகரெட் குடிக்க மாட்டேன், போய் பேச மாட்டேன், விபச்சாரம் பண்ண மாட்டேன், வேசத்துல பண்ண மாட்டேன், இனி நேரத்துக்கு வருவேன். யாரெல்லாம் 31 டிசம்பர் நைட்டுக்கு என்ன பண்ணுவோம்? வயிற்றில் பண்ணி முடிச்சிருவோம், ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம், நிறைய ஆத்மாக்களை கொண்டு வருவோம், என் குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்துவோம். எப்படிலாம் சொல்றோம், எல்லாம் சொல்லி 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 வைக்கிறோம். ஆனால் எதையுமே உண்மையாக நேரத்தில் நடக்க மாட்டோம். அப்ப எப்படி திருப்தியா? திருப்தி எப்படி கிடைக்கும்? வேதம் சொல்றது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறான் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உங்கள் வீட்டின் நன்மையால் தெரிவிக்கலாம். நன்மையை மட்டும் எடுத்துக்கொள்கிறவர்கள் திருப்தியாக. நீங்க சபைக்கு வந்து நன்மையாய் வந்து நன்மையாய் போகாதவர்களுக்கு பகையாய், துரோகியாய், பொய்யாய், ஒரு பாவியாய், சில பாவ பழக்க தோஷத்தோடு, சில குற்ற உணர்வுகளோடு, சில கரைகளோடு, அதை வேறு சொல்லி அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக, அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யும், நீதியா இருக்கிறவன் நீதியாக, பரிசுத்தமாக பரிசுத்தமாக. அப்போ பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாக, நீதியாக இருக்கிறவன் நீதியாக, அநியாயம் இன்னும் அநியாயமாக இருக்கும். அப்போ வந்துட்டு போறோம்னா நீதியாகி வரும்போது நீதியாக திருப்தியாக, பரிசுத்தமாக வரவங்க நீங்க நன்மை பெற்றுக்கொண்டு திருப்தியாக இன்னும் பரிசுத்தம். நீங்க அநியாயம் வந்து அநியாயம் வரும், பாவியா வந்தா பாவியா இருக்கு, அப்ப திருப்தி கிடையாது. அப்ப ஆண்டவரை குறை சொல்றது, ஊழியர்களை குறை சொல்லக்கூடாது, ஊழியர்களை குறை சொல்லக்கூடாது, ஆவியானவர் குறை சொல்றது, ஆவியானவருடைய வாக்குத்தத்த வசனங்களை குறை சொல்றது. எனக்கு இப்படிதான் வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு, இது ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றது. அந்த வாக்குத்தத்தத்துக்கு கட்டளை எங்க மீறி இருக்கிறார், எங்கே சரிவர நடக்கிறார். கண்களை தலைவரை செய்வோம். அடுத்தவருடைய தொடர்ச்சி அடுத்த வார்த்தை நாம் காண்போம். எங்கள் அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற நண்பின் பருவத்தின் பிதாவே, தேவ ஆலயத்துக்கு வந்து திருப்தியாய் போவோம் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழாக ஆண்டவரே திருப்தியாக நினைச்சக்கூடிய தலைப்பின் கீழாக இன்னைக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து பார்க்கக்கூடிய கட்டால் நீ கொடுத்த கிருபைக்கு வந்துக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகவும், நீதியாக இருக்கிறவங்க நீதியாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறவங்க உண்மையாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நான் ஆஸ்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான்